ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய 200 டேஸ் ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி டே 6ல் இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டே 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 5 நாளில் ஜிகேயில் என்னென்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூனிட் 3 ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே சமயம் யூனிட் 4ல் பாலிட்டியில் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே டெஸ்ட்டும் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வச்சு முடிச்சிட்டோம் எல்லா டாப்பிக்குமே. இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பின் முகவுரை. ஸோ அரசியலமைப்பின் முகவுரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அதாவது எல்லா டாப்பிக்குமே ரொம்ப முக்கியம்தான். கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் எல்லா டாப்பிக்லேருந்துமே வரும். ஸோ அதனால் வந்து எந்த டாப்பிக்குமே மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே நல்லா படிங்க. ஸோ இன்றைக்கி வந்து அரசியலமைப்பின் முகவுரை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் எந்த டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணல, இப்போ தான் நான் வந்து புதுசாக பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ போயிட்டு செக் பண்ணி எல்லா மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணி படித்து அதே மாதிரி டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அரசியலமைப்பின் முகவுரை. அரசியலமைப்பு முகவுரையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேஜஸ் தான் இருக்குது. பட் 26 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப முக்கியம். எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சிருங்க. முதல்ல புக்கை ஒன்ஸ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மெட்டீரியல் வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 26 கொஸ்டின்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு 6 PM டெஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். எப்போதுமே மார்னிங் 6 மணிக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன், ஈவினிங் 6 மணிக்கு டெஸ்ட் வச்சுருவேன். ஸோ அதனால் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, JTK@Unit 4. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட் JTK@Unit 4. ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டாலும் இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதே மாதிரி வேறொரு டாப்பிக்கோடு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.